கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு விழாவிலும் உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டு பரிசளிக்கிற இந்த நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய சபையில், இந்த சபையில் கர்த்தர் அநேக வாலிபர்களை தந்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப சகோதரிகளையும் வாலிப சகோதரர்களையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு சபையில் பிள்ளைகள் உண்டானால், ஒரு சபையில் வாலிபர்கள் உண்டானால், அந்த சபை அடுத்த தலைமுறைக்காக நிற்கிறது என்று பொருள். அநேக இடங்களில் வயதானவர்கள் இருப்பார்கள், அடுத்த தலைமுறையினரை காண முடிவது இல்லை. ஆனால் ஒரு சபையில் வாலிபர்களும் இளம் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் இருப்பார்கள் என்றால், இந்த சபையில் சுமார் 75 76 ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் இருக்கிறார்கள். வாலிபர்களை கர்த்தர் அநேகரை தந்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்துக்கு பின்னாலேயும் சினிமாவுக்கு பின்னாலேயும் அலைந்து கொண்டிருக்கிற ஏராளமான வாலிபர்களின் நடுவே இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது ஆசீர்வாதமானது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அநேக காரியங்களை, சில காரியங்கள் அவங்க ஆட்டம் போல தெரிந்தாலும் அதன் வாயிலாக சில கருத்துக்களை நம் உள்ளத்திலே பதித்திருக்கிறார்கள். சில ஆட்டம் கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் அதிகமாக நமக்கு தெரியலாம். ஓகே, சரி, பரவாயில்ல. ஆனால் அவங்க தெரிவித்த சில கருத்துக்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சரி, உங்களோடு கூட நான் வாலிபர்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டு, எவ்வளோ நேரம் நீங்கள் அனுமதிப்பீங்களோ எனக்கு தெரில. இன்றைக்கி மதியம் கொஞ்சம் அப்படியே செய்தி கொடுத்து முடிச்சுட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனேன். ரெஸ்ட் எடுக்க முடியலை, எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி வாலிபர்களுக்கு பேசுகிறதுக்கான ஒரு செய்தியை தந்தார். இட் வாஸ் அ லாங் மெசேஜ். ஆண்டவர் தந்த செய்தி ரொம்ப பெருசு, ரொம்ப நீளமானது, தந்துகிட்டே இருக்கிறார். 4:30 மணி வரை அப்படியே உட்காந்துருந்தேன் தேவ வார்த்தையில். அப்புறம் சரியாக 5 மணிக்கு இங்கே சர்ச்சுக்கு வந்தேன். அந்த தேவ வார்த்தையை நான் உங்களோடு அதிக நேரம் எடுக்காமல் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பகிர்ந்து கொள்ளுகிற செய்தி என்னன்னா, வாலிபனுடைய சத்தம். இன்றைக்கி நான் இந்த வாலிபர் ஆண்டு விழாவில் நான் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு செய்தி என்னவென்றால், வாலிபரின் சத்தம். சிங்கத்தை போல நல்ல கர்ச்சிக்கிற சத்தம் வாலிபர்களுக்குள்ள இருக்கு. இந்த பாஸ்டருக்கு தொண்டை கட்டிட்டு வெள்ளிக்கிழமை ஒரு கன்வென்ஷன் கூட்டம், சனிக்கிழமை கன்வென்ஷன் கூட்டம் பகல் ராத்திரி, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இங்கே, அவ்வளோ போகிறதுக்குள்ளே தொண்டை போச்சு. ஆனால் வாலிபர்களுக்கு கர்த்தர் நல்ல சத்தத்தை தந்திருக்கிறார். வாலிபர்களெல்லாம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம். அப்பாடா. கேர்ள்ஸுடைய சத்தம், வாலிப சகோதரிகளுக்கு சத்தம் அதிகமாக, பாய்ஸினுடைய சத்தம் அதிகமானு பார்ப்போமா? இப்போ முதல்ல கேர்ள்ஸ் சொல்ல போகிறீங்க, ஆமேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஓகே, சரி, கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். வாலிபர்களின் சத்தம் அதிகமானது. அப்பா, எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. இன்னும் ஒரு வாய்ப்பு கூட அவங்களுக்கு கொடுத்துருவோம். வாலிபர்களின் சத்தம் அதிகமானது. இப்போ பாருங்க, நல்ல பையங்க இருக்கிறாங்க, நல்ல பாய்ஸ், யூத் பாய்ஸ். வாலிபர்களின் சத்தம் அதிகமானது. அப்பாடா, எப்பாடா. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற தேவ செய்தி என்னன்னு சொன்னா, வாலிபருடைய சத்தம். எப்ராயிம் மலை தேசத்தில் மீகா என்கிறவனுடைய வீட்டில் அந்த பக்கமா நடந்து போற 50 பலசாலிகள் ஒரு சத்தத்தை வீட்டுக்குள்ள கேட்கிறாங்க. எப்ராயிம் மலை தேசம், தான் கோத்திரத்தின் 50 பலசாலிகள்
தங்களுக்கு குடியிருக்க இடம் இல்லாம எங்கேயாவது தேசத்துல சும்மா இடம் கிடந்தா அங்க போய் தான் கோத்திரம் குடியிருக்கலாம் என்று சொல்லி அவங்க அந்த இடத்துக்கு தேடி வந்த 50 பலசாலிகள் எப்ராயிம் மலை தேசத்தின் வழியா வரும்போது ஒரு சத்தம் கேட்குது. மீகா என்கிறவனுடைய கூடாரம் அங்கே இருக்கிறது. மீகா என்கிறவனுடைய கூடாரத்தை இவங்க பார்க்குறாங்க. அந்த கூடாரத்தின் பக்கத்தில் போகும்போது உள்ளே ஒரு வாலிபனுடைய சத்தம் கேட்குது. ஒரு வாலிபனுடைய சத்தம் கேட்குது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் மீகாவின் வீட்டண்டை இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அன்பு வாலிபனே, உனக்கு இருக்கிற சத்தம் வயசு ஆக ஆக சத்தம் இருக்காது. நல்லா இளமையில் பாடினவங்க முதுமையில் பாட முடியாமல் போயிடுவாங்க. சாரால் நவரோஜி இவங்கெல்லாம் நல்ல பாடகர்கள், நல்ல ஆண்டவரை பாடி துதிச்சவங்க. ஆனால் வயதான காலத்தில் தள்ளாடுகிற சத்தம். நல்ல ஹை பிச்சில் வாலிபத்தில் பாடலாம், ஆனால் வயோதிபத்தில் ஸ்கேலை இறக்குன்னு சொல்லணும். உங்களுக்கு இருக்கிற நல்ல வாலிபத்தின் சத்தத்தை. மீகாவின் வீட்டில் இருக்கிற வாலிபன் யார் தெரியுமா? அந்த மீகாவின் வீட்டில் ஒரு வாலிபன் இருக்கிறானே, அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு லேவி கோத்திரத்து வாலிபன். லேவி கோத்திரத்தினுடைய வாலிபன் அப்படின்னா, லேவி கோத்திரம் ஆண்டவருக்கு ரொம்ப பயன்பட்ட கோத்திரம். அந்த கோத்திரத்தில் உள்ள ஒரு வாலிபன் அவன் என்ன செஞ்சிட்டு இருப்பான்னு நான் கற்பனை பண்றேன்னா, லேவி கோத்திரமானபடியினால், ஊழிய கோத்திரமானபடியினால், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபனானபடியினால், அந்த வாலிபன் உள்ளே என்ன சத்தம் போட்டுட்டு இருந்திருப்பான்? ஆ ஊ ஆ ஊ, சித் பாத் சிந்தா பாத், இல்லை ஸ்ட்ரைக் போடுற சத்தமோ அல்லது வேறே தேவையில்லாத சத்தத்தையோ அவன் நிச்சயம் எழுப்பிக் கொண்டிருக்க மாட்டான். ஜப சத்தம் அல்லது தேவனை துதிக்கிற சத்தம் அல்லது தேவனை பாடுகிற சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே கேட்டிருக்கணும். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? நான் நம்புற மாதிரி லேவியனான வாலிபனுடைய ஒரு சத்தம் மீகாவின் வீட்டில் கேட்குதுன்னா, அந்த வாலிபனை மீகா கூட்டிட்டு வந்ததே எதுக்குன்னா, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக தான் அந்த வாலிபனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். அந்த வாலிபன் அந்த வீட்டில் இருக்கிறான். அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்திருக்க வேண்டும். அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஜெபித்து கொண்டோ அல்லது துதித்து கொண்டோ அல்லது ஆராதித்து கொண்டோ அல்லது பரிசுத்த வேத எழுத்துக்களை வாசித்து கொண்டோ அவன் சத்தம் கேட்குது. அன்பு வாலிபனே, நீயும் உன் வீட்டில் இருந்து என்ன சத்தத்தை எழுப்புகிறாய்? வாலிபனுடைய சத்தம். உனக்கு தந்திருக்கிற நல்ல தொண்டை சத்தத்தை நீ தேவனுக்காக பயன்படுத்து. பைபிள்ல இருந்து ரொம்ப வேகமாக நான் டைம் ரொம்ப கருத்தில் வைக்கிறேன். முடிஞ்சா 7 சத்தத்தை உங்களோடு சொல்கிறேன். ஒன்று என்னன்னு சொன்னால், தாவீதின் சத்தம். 1 சாமுவேல் 24. யாராவது வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னால் வந்துருங்க. ஒரு மைக் எடுத்துக்கோங்க. அப்போ வாசித்து உதவி செய்ய உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஓகே, யாராவது ஒருத்தர் வசனத்தை வாசித்து உதவி செய்யுங்க. அப்போ ரொம்ப குயிக்காக 1 சாமுவேலில் 24ஆம் அதிகாரத்தில்
16-17 வசனத்துல சவுலுக்கு ஒரு சத்தம் கேட்குது. யாருக்கு சத்தம் என்று சொல்லி சவுல் அதை தேடி பார்க்கும்போது அவனுக்கு கேட்குது, இது தாவீதின் சத்தம் அல்லவா. இளைஞன் இளைஞன் அந்த இளைஞனுடைய வாலிபனுடைய சத்தத்தை சவுல் கேட்கிறான். வாசிக்கலாமே 1 சாமுவேல் 24:16-17. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதை, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை என்று விளங்க பண்ண. போதும் போதும் போதும். தாவீதின் சத்தம் இன்னைக்கு வாலிபர்கிட்ட எழும்பட்டும். தாவீதின் சத்தம், தாவீதின் சத்தம். சவுல் கேட்கிறா, மகனே இது உனக்கு சத்தம் அல்லவா. நல்ல இளம் பருவத்தில் தாவீது அவன் சத்தத்தை எதுக்கு பயன்படுத்தினான்னு சொன்னா, தேவனை பாடி தேவனை துதிக்கிறதுக்காக தாவீது பயன்படுத்தினான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த சத்தத்தை தாவீது எத்தனை சங்கீதங்கள் பாடியிருக்கிறான். அன்பு வாலிபர்களுக்கு சொல்றேன், உனக்கு சத்தத்தை ஆண்டவரை பாடுறதுக்காக பயன்படுத்து. இங்கே இருக்கிற பெரியவங்க, சபையில் இருக்கிற வாலிபர்களை குறித்து நீங்கள் நினைக்கும் போது, எங்கள் பிள்ளைகள் தங்கள் சத்தத்தை கர்த்தரை பாடுகிறதற்காக உயர்த்துவார்களாக. ஆமென், ஹல்லேலூயா. உங்க சத்தம் பாடுறதுல கேட்கட்டும் சொல்றேன். ரெண்டாவது ஒரு சத்தம் சொல்றேன். அது தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தானியேலின் சத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியா விரும்புகிறேன். அது என்ன சத்தம் தெரியுமா? ஜெப சத்தம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேலோ வென்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நான் சொல்ற ரெண்டாவது சத்தம் நம்மட்டையும் வரட்டும். அது தானியேலின் சத்தம். அது என்ன சத்தம் என்று சொன்னா, அது ஜெப சத்தம். இன்னைக்கு வாலிபர்களுடைய ஜெப சத்தம். நான் இங்கே வந்தபோது இதுவரை நான் பார்த்திராத ஒரு புதிய அனுபவத்தை கண்டேன். வாலிபர் ஜெபத்தில் நானும் எத்தனையோ சபைகளுக்கு போயிருக்கிறேன், சில வருடங்கள் ஊழியங்களை செய்திருக்கிறேன். லாக்டவுன் டைமில் தான் இந்த சர்ச்சில் இன்சார்ஜுக்கு வந்தேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரங்களிலே இங்கே வாலிபர்கள் கூடி ஜெபிக்கிற சத்தம் வானை முட்டும் அளவுக்கு ஜெபத்திலே நல்ல சத்தமாக ஜெபிக்கிறத பார்த்தேன். இவ்வளவு தூரம் தங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறார்களே. வளர்ந்துடணும் அதே பாதையில். சில பிள்ளைகள் இன்னும் வாயை திறக்கலை, சத்தம் கேட்கல சிலருக்கு. ஆனால் நிறைய பிள்ளைங்க நல்ல வாயை திறந்து ஜெபிக்கிறீங்க. வாலிபரின் சத்தம் எதிலே கேட்கட்டும் என்றால் ஜெபத்திலே கேட்கட்டும். மூன்றாவது ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். அது இஸ்ரவேலரின் சத்தம். அது என்னன்னா, உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலுக்குள்ள திரும்ப பிடிபட்ட பெட்டி வரும்போது அவர்கள் எழுப்பின சத்தம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். உடன்படிக்கை பெட்டி வரும்போது ஏற்பட்ட ஒரு சத்தம் வாசிக்கலாமா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா பெலிஸ்தியருக்கு வேற கேக்குது பாருங்க. பெலிஸ்தியருக்கு வேற கேக்குது. இன்னைக்கு நம்ம ஹார்ன் வச்சு, பாக்ஸ் வச்சு, சப்பு வச்சு, ஸ்பீக்கர் வச்சு டும்மு டும்முன்னு அடிச்சு ஒன்றும் அங்கே கிடையாது. ஆனால் இஸ்ரவேலுக்குள்ள நல்ல வாலிபர்கள் இருந்தாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டதில் 20 வயதுக்கு மேலே உள்ளவங்க, 20 வயதுக்கு கீழே உள்ளவங்கன்னு எண்ணி பார்த்தாங்க.
அநேக வாலிபர்கள் அவங்க நடுவே இருந்தாங்க இஸ்ரவேலுக்குள்ள. அந்த வாலிபர்களும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற சத்தம். நான் சொல்ற மூன்றாவது சத்தம் ஆராதனையின் சத்தம். ஆராதிக்கும் போது சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதியுங்கள். எத்தனை வாலிபர்கள் ஆமேன்னு சொல்லலாம்? ஆமேன். உங்க சத்தம் எழும்பணும். ஆண்டவரை ஆராதிக்கிறதுல இஸ்ரவேலுக்குள்ள உண்டான சத்தம் இது. உடன்படிக்கை பெட்டி திரும்ப தங்களுக்குள்ளே வரும்போது அவர்கள் எல்லாரும் மகா சத்தமாய் பூமி அதிரத்தக்கதாக அப்படிக்கு இப்பெல்லாம் ஸ்பீக்கர் வச்சாதான் கதவு கூட ஆடுது. அன்னைக்கு அவங்களுடைய சத்தம், வாலிபனுடைய சத்தம். மூன்றாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய சத்தம் ஆராதனையில் தொனிக்கட்டும். ஆமேன்னு சொல்லாமா? ஆமேன்னு சொல்லாமா? ஜெபின்னு சொல்லாமா? ஆமேன்னு. ஆமேன் ஆமேன். நாலாவது ஒரு சத்தம் வாலிபர்கிட்ட இருந்து வரணும். அது இசைக்கருவியின் சத்தம். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 14:7 அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிக்கையில் வித்தியாசம் காட்டாவிட்டால். இசைக்கருவியை குறித்து சொல்லியிருக்கு. இசைக்கருவி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித நல்ல சத்தத்தை எழுப்புகிறதாக இருக்கிறதுன்னு சொல்லி, வாலிபர் கையில் எல்லார் கையிலையும் இசைக்கருவி, எல்லார் கையிலையும். ஒரு ஜெனரேஷன் பின்னால் இன்னொரு ஜெனரேஷன் மியூசிக் வாசிக்க எழும்பணும். ஆமேன்னு சொல்லாமா? நான் ஒரு சர்ச்சுக்கு இன்சார்ஜாக போன போது அந்த சர்ச்சில் கீபோர்டு வாசித்தது ஒரு கேர்ள். ஃபுல் காஸ்பல் சர்ச்சு. அந்த சர்ச்சில் கீபோர்டு வாசித்தது யாருன்னா, அந்த சர்ச்சில் வழக்கமாக ஒரு வாலிப பிள்ளை. அதுக்கப்புறம் கல்யாணமாகி போனான். சில வருஷத்தில் கல்யாணமாகி அவள் போனாள். ஆனால் கேர்ள்ஸ் கூட என்ன செஞ்சுருக்காங்க, நான் இந்த டேமரினை கொடுத்தா கூட சில நேரம் அது சும்மா உட்கார்ந்துட்டுருக்கோம், எடுக்க பயந்து. இல்லை, தம்புருவோடும் மிரியாம் மோசையின் சகோதரி இசைக்கருவி வாசிச்சா. இன்னைக்கு வாலிபர்கள் புல்லாங்குழல் வாசிக்க, கிட்டார் வாசிக்க, இங்கே நல்ல கீபோர்டு வாசிக்கிற, கிட்டார் வாசிக்கிற உருவாகி கொண்டிருக்கிற நல்ல வாலிபர்களும் இருக்கிறீங்க. அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஒரு நல்ல பேடு கம்போசர் இருந்தால் அதையும் வாசிக்க ரெடி ஆட்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம வளரும்போது சபைக்கு அபிதமான பொருட்களும் நம்ம என்ன செய்யலாம், வாங்கணும். அல்லது ஒருத்தர் உங்களுக்கு வாங்கினீங்கன்னா அதை பயன்படுத்தலாம். எதுனாலும் ஆண்டவருக்காக இசைக்கருவிகளை சத்தமிடுகிற வாலிபர்களாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப தம்பி, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தம்பி. சில வருஷத்துக்கு முன்னால் அவன் இறந்து போனான். இன்ஜினியரிங் படித்த ஒரு பையன். இந்த கொரோனா டைமில் அவன் இறந்து போனான். அவன் சபையில் அவனுக்கு எல்லாம் நிறைய இசைக்கருவி வாசிக்க தெரியும். கீபோர்டு வாசிப்பான், ஃப்ளூட் வாசிப்பான், கிட்டார் வாசிப்பான், வயலின் வாசிப்பான். நான் சொல்லுவேன், முந்தின நாள் சனிக்கிழமை, நாளைக்கு வயலின் வாசி சர்ச்சில் பை. அவன் ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னான், பாஸ்டர் நான் ஒரே ஒரு கருவி மட்டும் வாசிக்கிறேன்னா. அருண் அப்படிங்கிற ஒரு பையன், இந்த ஆலுவிளை அந்த பகுதியில் உள்ள ஒரு பையன். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், ஏன்பா அப்படின்னு. பாஸ்டர் நான் மாறி மாறி வாசிக்கும் போது எல்லாரும் என்னைய ரொம்ப பெருமையாக நினச்சிருவாங்க, அதனால் நான் ஒரே ஒரு இசைக்கு. ரொம்ப தாழ்மை உள்ள பையன், ரொம்ப தாழ்மை. கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்த திறமை, தாளந்துகள். இங்கே இருக்கிற வாலிபர்களோடு சொல்கிறேன், நீங்களும் இசைக்கருவி வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? 4 காரியம் சொன்னேன். யாருக்கு சத்தம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் சத்தம். அது என்ன சத்தம்? பாடல் சத்தம். அடுத்தது என்ன சத்தம்? இது பாய்ஸ் சொல்லுங்க. என்ன சத்தம்? நல்ல சத்தமா அதை சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலின் சத்தம். அது என்ன சத்தம்? ஜெப சத்தம். மூன்றாவது நான் சொன்ன சத்தம் என்ன சத்தம்? கேர்ள்ஸ் சொல்லுங்க. இஸ்ரவேலரின் சத்தம். அது என்ன சத்தம்? ஆராதிக்கிற சத்தம். 4வது சொன்ன என்ன சத்தம்? இசைக்கருவியின் சத்தம். இனி வேகமாக 3 காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க போகிறேன். அது என்னன்னா, உங்கள்கிட்ட கேட்கக்கூடாத சத்தம். நான் சொன்ன 4 சத்தம் உங்கள்கிட்ட கேட்கட்டும்.
துதி சத்தம், பாடல் சத்தம் கேட்கட்டும், ஜெபிக்கிற சத்தம் கேட்கட்டும், ஆராதிக்கிற சத்தம் கேட்கட்டும், நல்ல இசைக்கருவி வாசிக்கிற சத்தம் கேட்கட்டும். இனி நான் உங்களோடு சொல்ல போற ஒரு காரியம் என்னவென்றால், கேட்கக்கூடாத சத்தம். நம்மிலே கேட்கக்கூடாத சத்தம். ஸ்ட்ரக் ஆகிருக்கு. சரி, கேட்கக்கூடாத சத்தம். அது ஒன்று என்ன சொல்லட்டும் தெரியுமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13-14 இருக்கிற சத்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது சவுலிடம் கேட்ட ஆடு மாடுகளின் சத்தம். சாமுவேலுக்கு கேட்குது இந்த சத்தம். சவுல் அவனுக்கு பின்னால ஆடு மாடுகளின் சத்தம் கேட்குது. 1 சாமுவேல் 15 நானே வாசிக்கிறேன் வேகமா. 13-14 சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் வாட் இஸ் ஹியரிங் இன் யூ? என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? நீ சவுல் சொல்றாரு, நான் ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா போன்ல ரிங்கிங் டோன் சினிமா பாட்டு கேட்குது. ஹலோ, சபையில நல்ல வாலிபன், ஆனா கேட்கிற பாடல் ஹெட்போன்ல. நீ கேட்கக்கூடாத சத்தத்தை நான் உனக்கு சொல்றேன். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்ட்ட கேட்கிறாரு, எப்பா நீ எல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்றியே, அப்புறமே கேக்குதே, ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் கேக்குதே. சிலருக்கு ஃபோன் பண்ணா சினிமா பாட்டு கேட்கும் அங்க. அப்ப நான் கேட்பேன், ஏன்பா இது? அது என்னன்னு தெரில பாஸ்டர், எப்படியோ அது ஆயிப்போச்சு, எப்படி ஆச்சோ எனக்கு தெரில. எப்படி ஆச்சோ, நீ விரும்பி ஆச்சோ, நீ விரும்பாம ஆச்சோ எனக்கு தெரில. ஒன்று சொல்கிறேன், உன்னிட்ட கேட்கக்கூடாத சத்தம், உன்னிடத்தில் கேட்கக்கூடாத சத்தம். ஃபோனை கரெக்ட் பண்ணிடு. யாரோ ஒருத்தர் பேசும்போது மட்டும் நீ ஏன் ஓடி போறா? வீட்டில் உள்ளவங்க கேட்டுருவாங்கன்னு தானே. அப்போ சத்தம் சரியில்லை தானே? சத்தம் டெலீட் பண்ணிடு, அதை அகற்றிடு. இன்னைக்கு வாலிபனிடத்தில் இருக்கக்கூடாத சத்தத்தை குறித்து வேகமாக அதனுடைய 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது 6வது சத்தம் என்ன தெரியுமா? செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 கர்த்தரால் அழிக்கப்படும் வடதேசமாகிய அசிரியாவிலிருந்து கேட்கிற ஒரு சத்தம் உன்கிட்ட கேட்க வேண்டாம். நினிவே அசிரியாவின் தலைநகரம், அதுல ஒரு சத்தம் கேட்குது. செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 13-14 அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி, ஆண்டவர் தம்முடைய கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசிரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்தரத்துக்கு ஒத்த வறட்சியான ஸ்தலமாக்குவார். அதன் நடுவில் என்ன நடக்குதுன்னா, மந்தைகளும் ஜாதியான சகல மிருகங்களும் நல்ல ரோடு, மக்கள் போக வேண்டிய நல்ல ரோடு இப்போ ஆண்டவர் அடிச்சதுனால அழிஞ்சு போனாங்க. மாடுகள் வந்து ரோட்ல படுத்து கிடக்கு. அதை தொடர்ந்து அங்கே இருக்கிற சிகரங்களிலே இருக்கிறது நாரைகளும் கோட்டானும் ராச்சங்கும். அடுத்த ஒரு வார்த்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ற செய்திக்கான வார்த்தையில இருக்குது. பலகணிகளில் கூவுகிற சத்தம். உன்கிட்ட கேட்கக்கூடாத ஒரு சத்தத்தில் நான் சொல்றேன், கூவுகிற சத்தம். அன்னைக்கு நினிவேங்கிற பெரிய நகரம், அது பெரிய சிட்டி நினிவேங்கிறது. அதுல ஆண்டவர் அசிரியாவின் தலைநகரம் தான் நினிவே. அந்த நினிவேல ஜன்னல்ல இருந்து சத்தம் கேட்குது, ஓ கூவுகிற சத்தம் கேட்குது. ஏன்னா ஐயோ அழிஞ்சு போனோமே, நீ கூவியா? நீ கூவியா? நீ கூவுகிறதற்கு நாரையா? கூவுகிறதற்கு அல்லது ஆந்தையா? அல்லது சில நேரம் நாய் தான் என்ன செய்யணும்,
வரல எனக்கு சத்தம். பரவாயில்ல. சில வீட்டில் நாய் கிடந்து ஊழ விட்டுக்கிட்டு இருக்கும் பாருங்க. அதே மாதிரி சில நேரம் வாலிபர்கள் எங்கேயோ சில இடத்துல ஊழ விடுவாங்க. வேண்டாம். நம்மளை கர்த்தர் ஊழ விடுறதுக்காக படைக்கலை, அவரை துதிக்கிறதுக்காக படைச்சிருக்கிறார். நான் இன்னைக்கு கொடுக்குற செய்தி நான் கொடுக்கணும்னு நினைக்கல. எனக்கு ஷெட்யூல்லே கிடையாது செய்தி. ஷெட்யூலே பார்த்தேன், அதில் செய்தி இல்லை. ஆனால் ஆண்டவர் செய்தியை தந்ததுனால மெதுவாக கேட்டுக்கிட்டேன், உன்னை போட்டுக்குவோமா அப்படின்னு. நீங்களும் இருக்கிறீங்கிற இவ்வளோ நேரம் சந்தோஷப்படுறேன். கூவுகிற சத்தத்தை விட்டுருவோம். கூவுகிற உலகத்தின் மனிதர்கள் கூவலாம். நான் காலேஜ் படிக்கும்போது யூஜி பாளையங்கோட்டையில் சென்ட் சேவியர்ஸ்னு ஒரு கல்லூரியில் படித்தேன். ஒரு மெயின் ரோட்டில் அந்த காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் நாங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது எங்களுடைய காலேஜை தாண்டி ரைட்டில் திரும்பினா ஒரு ஜான்ஸ்னு ஒரு காலேஜ் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த காலேஜ்? ஜான்ஸ்னு ஒரு காலேஜ். யாராவது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? கை வைத்துங்க பார்க்கலாம். ஒரு பிரதருக்கு கொஞ்சம் தெரியும் போல. நாங்கள் படிக்கிற காலத்தில் நடந்தது என்ன தெரியுமா? அடிக்கடி அந்த ஜான்ஸுங்கிற காலேஜில் ஸ்ட்ரைக்கு. ரோட்டில் பையங்கள்லாம் நடந்து போவாங்க, ஓன உள்ள விட்டுட்டு. இங்கே இருக்கிற பையங்களெல்லாம் உசுப்பு ஏற்றுறதுக்கு இந்த காலேஜில் இருக்கிற சென்ட் சேவியர்ஸ் ஒரு ஆர்சி இன்ஸ்டிடியூஷன். அந்த காலேஜில் இருக்கிற பையங்களெல்லாம் இருக்க விடாம ஆக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு பிரின்சிபால் உண்டு, நல்ல பிரின்சிபால். அது எங்களுடைய டிபார்ட்மெண்ட் பிரின்சிபால். அவர் சொல்லுவார், அவனை கூவுறாவனன்னு சொல்லி நீயும் அதே மாதிரி கூவணும்னு நினைக்காத, உன் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க போகுது. அல்லேலூயா. உங்கள் சத்தம், இந்த கூவுகிற சத்தம் வேண்டாம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். யாத்திராம 16:16 சொல்லப்படுகிற சத்தம் அது சார் மன்னிக்கவும், அது ஆதியாகமம் 27:22 ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் தெரியுமா? யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். ஏமாற்றும் ஒரு வாலிபன், ஏமாற்றும் வாலிபன், ஏமாற்றும் வாலிபன். உன் சத்தம் ஏமாற்ற, உங்க அம்மா அப்பாவை ஏமாற்றுறதா இருக்க வேண்டாம். இந்த யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்க ஏமாத்துறதுக்காக கையில வேஷம், அவங்க அப்பாவுக்கு சரியா கண்ணு தெரியாது, அதனால அவன் நினைச்சிட்டான் காதும் சரியா கேட்காதுன்னு நினைச்சானா என்னன்னு தெரியல. அவருக்கு நல்ல காது கேட்டிருக்கு, நல்லா. இவன் கண்ணு தெரியாதனால அவர் எப்படியாவது தடவி பார்த்தார்னா என்னைய ரோமமுள்ள என் அண்ணன் என்று அறியணும்னு சொல்லி ரோமமுள்ள உடை போல போட்டுக்கிட்டான். அப்பா கிட்ட போறான், தடவி பார்க்கிறாரு. இது என் மூத்த மகனாகிய ஏசா தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பாட்ட, அப்பா நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். என்னது சத்தத்தை பார்த்தா யாக்கோபு போல இருக்குத. அன்பு வாலிபனே, உன்னுடைய வாழ்க்கை உன் தாயை ஏமாற்ற வேண்டாம். சில பிள்ளைங்க அம்மாவை ஏமாற்றுவாங்க, சில பிள்ளைங்க அப்பாவை ஏமாற்றிட்டு இருப்பாங்க. வேண்டாம். உன் சத்தம் உன் பெற்றோரை ஏமாற்ற. என்ன அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, அது எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டு. ஒவ்வொன்றிலும் கவனமாயிரு. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சத்தம். அந்த மீகாவின் வீட்டில் ஒரு வாலிபன் இருந்தான் பாத்தியா? மீகாவின் வீட்டில் ஒரு வாலிபன் இருந்தான் பாத்தியா? 50 பராக்கிரமசாலிகள் பலசாலிகள் நடந்து போகும்போது அவங்களுக்கு கேட்குதுப்பா அந்த வீட்டுக்குள்ள. அது லேவியனின் சத்தம், அது தேவ பிள்ளையின் சத்தம். வாலிபன் துதிக்கவோ பாடவோ வேதத்தை வாசிக்கவோ ஏதோ ஒன்று செய்கிறான். ஜெபிக்க போகிறோம் ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் பரிசளிப்போம். ஓகே, ஜெபிப்போமா? என்ன ஜெபிக்க போகிறோன்னா, அன்பு பெற்றோரே, வாலிபர்களுக்காக விசேஷமாய் ஜெபிப்போம். உங்கள் சத்தமும் இதை போல இருக்கட்டுமே. வாலிபர்கள் முழங்கால் படியிட உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டு விழாவில் வந்திருக்கிற உங்களோடு என் உள்ளத்தில் கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். வாலிபனுடைய சத்தம், வாலிபனுடைய சத்தம். ஆண்டவரே, என் சத்தம் தொனிக்கட்டும். என் வாலிபத்தில் நான் எடுத்த ஒரு முடிவை உனக்கு சொல்கிறேன்ப்பா. நீ வேணாலும் ஒரு தீர்மானம் எடுக்கலாம் இன்னைக்கு. என்ன தெரியுமா நான் முடிவெடுத்தேன்? என் சத்தம் அதிகமாக கேட்கறது சர்ச்சில் தான் கேட்கணும். அன்னைக்கு நான் ஊழியக்காரன் கிடையாது, அன்னைக்கு நான் ஊழியக்காரன் கிடையாது. என் வீட்டில் நான் பேசுகிறத விட, என் வீட்டில் நான் பேசுகிறத விட
ஆலயத்தில் நான் பாடுறதும் துதிக்கிறதும் என் சத்தத்தை நான் உயர்த்தணும். நீ கூட இந்த தீர்மானம் பண்ணுவியா? ஆண்டவரே, உம்மை சத்தமா நான் பாடுவேன், உம்மை நான் சத்தமா துதிப்பேன். ஆண்டவரே, நீ ஜெபிக்கும் போது என் சத்தத்தை உயர்த்து. நீ பேசும்போது எவ்வளோ சத்தமா பேசுறா, ஆனா நீ ஜெபம்னு சொன்ன உடனே ரொம்ப அமைதியா, ஏசப்பா ஆண்டவரே இப்படி ஏன் ஜெபம் பண்ற? வாயை திறந்து ஜெபிக்க நீ தீர்மானிப்பாயா? இந்த ஆண்டு விழாவில் 2023ஆம் ஆண்டு இந்த வாலிப ஆண்டு விழாவில் நீ ஒரு தீர்மானம் எடுப்பாயா? என் சத்தத்தை நான் கர்த்தருக்கு நேராக உயர்த்துவேன், என் சத்தத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவேன். தாவீதை போல, தானியேலை போல, இஸ்ரவேலின் ஜனங்களைப் போல, இசை கருவிகளைப் போல நான் சத்தத்தை உயர்த்துவேன். ஜெபிப்பியா? ஆண்டவரே, ஹல்லேலூயா. இனி கேட்க கூடாத சத்தம் ஏன் உன்கிட்ட இன்னும் இது கேட்குது? சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார் சவுல்ட்ட, கர்த்தர் அழிக்க சொன்னதை நீ ஏன் இன்னும் வச்சிட்டே இருக்கிறா? கர்த்தர் அழிக்க சொன்ன ஆடுகள் ஏன் நீ தூக்கிட்டு வந்தா? கர்த்தர் அழிக்க சொன்ன மாடுகள் ஏன் நீ திரும்ப உனக்கு பின்னால வச்சிருக்கிறா? You are telling that it is for God. No, ஆண்டவருக்கு தேவையில்லப்பா. ஆண்டவருக்கு எது தேவைன்னு சொன்ன அவர் சொல்லுவாரு, டெலீட் பண்ணிரு, உன்னை விட்டு அகற்றிரு. இன்னைக்கு ராத்திரி ஒரு மாற்றத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, ஆண்டவரே, என் போன்ல இப்படிப்பட்ட சத்தங்களுக்கு இடமே இருக்க கூடாது. ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறிய சில வாய்ஸ், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறிய சில வாய்ஸ் மெசேஜ் you are taking back again and again. நீ திரும்ப திரும்ப அந்த வாய்ஸ் மெசேஜ போட்டு கேக்குறியே. why horakabala rashaburabala dularagala dushabala ragala. You want to hear that voice? அந்த சத்தத்தை திரும்ப திரும்ப கேட்க விரும்புறியே? டெலீட் பண்ணு. உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. உன் சிந்தையை கெடுத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ தவறான பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறாய். ஆவியில உணர்த்தப்பட்ட உன்னோடு கூட சில வார்த்தைகளை நான் பேசுகிறேன். இரவானது, நேரம் சென்றது உண்மைதான். ஆனா ஒரு மாற்றம் இன்று உண்டானால் அதுவே உன் வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக நிச்சயமாய் இருக்க போகிறது. லார்ட் இயேசுவே, glory. என் சத்தம் உங்களுக்கு கேட்கணும், என் சத்தம் உங்களுக்கு கேட்கணும்ப்பா, என் சத்தம் உங்களுக்கு கேட்கணும் தம்பி. ஹல்லேலூயா. சினிமா கொட்டைகளில விசில் அடிச்சிட்டு கூவி ஊழ விட்டுட்டு இருக்கிற வாலிபனை போல ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளல. தாவீதை போல உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? தானியேலை போல இருக்கிறது பாபிலோன். சென்னையில நீ ஒரு ஹாஸ்டல்ல ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறா. Oh, you are ashamed to sing a song for God. You are ashamed to pray before your friends. உன் நண்பர்களுக்கு முன்னால ஜெபிக்க யோசிக்கிறா, முழங்கால் படியிட வெட்கப்படுறா தம்பி தங்கச்சி. Never be ashamed to make a sound for God. Oh, இயேசுவே, 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 இயேசுவே. Raise your voice. இப்ப கூட ஒரு சத்தத்தை உயர்த்தி ஒரே நாமம் இயேசுன்னு சொல்லு. I love you Jesus. We love you Jesus. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. Hallelujah. Hallelujah. மறக்க முடியாத நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. நினைக்கக்கூடிய ஒரு நாளாய் இன்று கர்த்தர் மாற்றி தருவாராக. ஹல்லேலூயா. வாலிபனுடைய சத்தம், வாலிபனுடைய சத்தம். இன்னைக்கு காலையில் இங்க செய்தி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போனபோது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். வாலிபனுடைய சத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் சத்தத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, கூக்குரல் நான் போடுவதில்லை. கர்த்தாவே, ஆண்டவரே,
உம்மை துதிக்கிறதுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அருமையான வாலிப தம்பி, எனக்கு பாட தெரியாதுன்னு சொல்றார். ஒன்னு சொல்லட்டுமா? பாட தெரிஞ்சவங்களை பாட சொல்லல, நம்ம எல்லாரையும் கர்த்தர் பாட சொல்லி இருக்கிறார். நம்ம எல்லாரையும் பாட சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மைக்கு தராம இருக்கலாம் சர்ச்சு, பரவாயில்ல. ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு தருகிறார், காடுகளில் ஆடுகளோடு சேர்ந்து நான் பாடுறதுக்கு. அதான் தாவீது. நான் ஜெபித்து அடுத்த பகுதிக்குள்ள போறேன். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். வாலிபர்களை நீ நேசிக்கிறதற்காக நன்றி. வாலிபர்களுடைய சத்தம் உமக்கு உண்டு ஆண்டவரே. கர்ச்சிக்கிற சிங்கம் போல இவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்ச்சிப்பார்களாக. Glory. எருசலேமில் களிப்பு உண்டானா அது தூரத்துல கேக்குது, மேல பாக்ஸ் வச்சதுனால அல்ல. என்ன இங்கே ஆலயத்துல ஒரு சத்தம் எழும்புது. ஏதோ சிலர் ஜெபிக்கிறாங்க, சிலர் துதிக்கிறாங்க. கர்த்தர் தொடர்ந்து அப்படி நடத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா.